வேடிக்கையா கிரிக்கெட்ல நடந்த 5 ஃபன்னி மூமெண்ட்ஸ். நம்பர் 1, பொதுவா பிளேயர்ஸ் எல்லாம் கேட்ச் பிடிச்சோன்னு செலிப்ரேஷன் பண்றதுக்காக பால மேல தூக்கி வீசுவாங்க. அந்த பால் யாருடைய தலையிலயாவது விழுந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி உண்மையிலே நடந்திருக்குங்க. அதுவும் தில்ஷனுக்கு நடந்திருக்கு. ஒரு பழைய மேட்ச்ல தில்ஷன் ஒரு பாலை பிடிச்சிட்டு அதை கேட்ச் நினைச்சு பாலை தூக்கி வச்சுட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு அம்பீர் கிட்ட அப்பீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ எங்கோ போன மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தா அப்படிங்கிற மாதிரி அவருடைய தலையிலேயே அந்த பால் வந்து நங்கீர்னு விழுந்துரும். அவரு ஸ்டென் ஆகி போயிடுவாரு. அதை விட காமெடி, அந்த பால் விழுந்த வழியால அவர் மண்டையை பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டே இருப்பாரு. பாவங்க தில்ஷன். நம்பர் 2, ஆஸ்திரேலியன் கிரௌட்னாலே என்டர்டைன்மெண்டான கிரௌடு. அப்படிதான் ரோனி இரானி ஒரு மேட்ச்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்து அவருக்கு பின்னாடி இருந்த ஆஸ்திரேலியன் கிரௌடும் இமிடேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரை மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அது தெரிஞ்சுக்கிட்ட ரோனி இரானி அதை என்ஜாய்மெண்டா எடுத்துக்கிட்டு அவர் வேணும்னே டான்ஸ் மாதிரி அதை பண்ண ஆரம்பிப்பாரு. மக்களும் கூட சேர்ந்து அவர் கூடவே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோடி ரூட்ஸ் மாதிரி ஸ்டில்லாம் கொடுத்து அந்த டான்ஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பாரு. நம்பர் 3, ஒருத்தர் அவுட் ஆனாலும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா அது கிறிஸ் கெயில் தாங்க. கிறிஸ் கெயில் ஒரு சிபிஎல் மேட்ச்ல அவுட் ஆகிடுவாரு. ஸ்டெம்பிலேயே பால் போய் பட்டுரும். அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பவுலரை பார்த்து ஸ்டெம்பில் பால் படவே இல்லப்பா, தெரியாம விழுந்துருச்சு, அம்பீர் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. எல்லாருமே குழம்பி போயிருப்பாங்க. எல்லாரும் அவுட்டே இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க, கீப்பர் உட்பட. அதுக்கப்புறம் அம்பீர் தேர்ட் அம்பீர் கிட்ட போக அந்த சமயம் பார்த்து கிறிஸ் கெயில் சும்மா சொன்ன நான் அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு. தலைவன் வேற ரகங்க. அவ்வளவுதான். நம்பர் 4, பாகிஸ்தான் ஃபீல்டர்ஸ்னாலே ஃபன்னியா தான் ஃபீல்டிங் பண்ணுவாங்க. அவங்க கேட்ச் விடுறத பார்த்தாலே சிரிப்பு அடக்க முடியாது. ஒரு வீடியோவே போடலாம் அதுக்கு தனியா. இந்த தடவை நம்ம என்ன பார்ப்போம்னா 2015 வேர்ல்டு கப்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 3 கைக்கு வந்த கேட்சை அசால்ட்டா விடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு டீமா அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். நம்பர் 5, ஒரு பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மேட்ச்ல மழை வந்ததால கிரவுண்டுக்கு கவர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த கவர்ல பாகிஸ்தான் பிளேயர் ஹசன் அலி ஜாலியா ஸ்லைடிங் பண்ணி விளையாடிட்டு இருப்பாருங்க. அந்த கவர்ல படுத்து உருண்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே சிரித்திருந்திருப்பாங்க. நான்லாம் இப்படி விளையாண்டேன்னா எங்க அம்மா சத்தியமா அடிச்சிருவாங்க.